வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து கொள்ளு சூப்பு தான் நம்ம பண்ண போறோம். இதுல வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே இருக்கு. அது மட்டும் கிடையாது. நம்ம கொள்ளு சாப்பிட்டு இந்த சூப் சாப்பிடும்போது வயிறும் வந்து நமக்கு ஃபில்லிங்கா இருக்கும். இப்ப உடம்பு இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே சௌரியமா இருக்கும். ஒரு ஒரு வேளை நம்ம எப்படியுமே வந்து ஒரு சூப் குடிப்போம் இல்லையா? அதுக்கு இந்த கொள்ளு சூப் குடிக்கும்போது வயிறு ஃபில்லிங்கா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம். அவ்வளவுதான். இப்ப எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன். ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட். எண்ணெயே கிடையாது. எண்ணெயோ வெண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம். என்னென்னங்கிறத சொல்றேன். ஊற வச்ச கொள்ளு ஒரு 1/2 கப்பு, பெரிய சைஸ்ல தக்காளி 1, மஞ்சப்பொடி, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு. இந்த கொள்ளு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரமா நல்லா ஊறணும். ஸோ நீங்க நைட்டே ஊற வச்சிருங்க. ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில வேக வைக்கும்போது சீக்கிரமா வெந்துடும். இது பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, நல்லா ஊறிட்டு பாருங்க. இந்த நம்மளால கையிலேயே அப்படி நசுக்க முடியுதா? ஸோ நல்லா ஊறிடுது. இது ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேல ஊறி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, குக்கர்ல ஊற வச்ச கொள்ளு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, தேவையான தண்ணியை விட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணி விடுறேன். அப்படியே மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5-6 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம கொள்ளு வேக வச்சோம் இல்லையா? மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு மேல விட்டாச்சு. ப்ரெஷரும் அடங்கி இருக்கு. இப்ப திறந்து பார்த்துடலாம். நாம பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்ப இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மிளகு சீரகத்தை வந்து நம்ம கோர்ஸா பொடி பண்ணி கொண்டு வந்துருவோம். மிளகு சீரகம் கோர்ஸா பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். மிளகு சீரகம் பொடி பண்ணியாச்சு. ஆறி இருக்கு. மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு. அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது வேணும்னா வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம குடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே வடிகட்டி வச்சுக்கோலையா தண்ணி, அதையே சேர்த்துவோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, லைட்டா ஒரு கொதி வரட்டும். இது கூட மிளகு சீரக பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பு வந்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கொள்ளு சூப்பு வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணலாம். இளைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு மீலாவே இதை எடுத்துக்கலாம். நீங்க இது கூட சேர்ந்து நீங்க சக்கரவள்ளி கிழங்கு அதை வேக வச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு நல்ல ஒரு காய் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பவுல், குட்டி பவுல் அதை சாப்பிட்டு இந்த மாதிரி சூப் குடிச்சிங்கன்னா வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்பவே நல்லது. இதுல நார் சத்து, புரதச்சத்துன்னு எல்லாமே இருக்கு. ஸோ அப்பவே ரொம்பவே நல்லது. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து கொள்ளு சூப்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதுல எண்ணெயோ வெண்ணெயோ எதுவுமே சேர்க்கல. சும்மா அப்படியே ஆவியில அப்படியே வேக வச்சு நம்ம வந்து சூப்பா குடிச்சுக்கிறோம். வேணும்னா வடிகட்டிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.